கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆண்மை செய்தி. பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் பழனி கோவில் தரப்பு பதிலளிக்க நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவில் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இந்துமதி. வணக்கம் இந்துமதி, வழக்கு தொடர்பான விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்தின் அறங்காவலர் அன்னபூர்ணி சிவகுமார் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி பிரதீப் ஆகியோர் மதுரை அமர்வில் தனித்தனியே மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அதில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.35 ஏக்கர் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வை அணுகி மடத்தை எதிர்மனுதாரராக சேர்க்காமல் உண்மை விவரங்களை மறைத்து உத்தரவு பெற்று முருகதாஸ், வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி என்பவர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளனர் எனவும் இந்த விவகாரத்தில் வழக்கமான பதிவாளர், அலுவலக உதவியாளர், மாவட்ட பதிவாளர் கூடுதல் பொறுப்பு வைத்து ஆவண எண் ஒதுக்கி பதிவாளர் என அனைத்து அதிகாரிகள் மீதும் முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டி உள்ளது எனவும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கை விசாரிக்க போதுமான முகாந்திரம் உள்ளது. எனவே இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க இடைக்கால தடை விதிப்பதோடு வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து பாதுகாக்கவும் வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் அவர்கள் கூறியிருந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் உயிரிழந்த அந்த வழக்கறிஞர் மரணத்தில் சந்தேகம் உள்ளது எனவும், எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் வாதிட்டார். அதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் எனவும், வழக்கு உரிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடைபெற்று கைது நடவடிக்கைகளும் நடைபெறுகிறது எனவும் குறிப்பிட்டார். மேலும் இதற்கான சதி திட்டம் கடந்த மார்ச் மாதமே தொடங்கியிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பழனி தண்டாயுதபாணி கோவில் தரப்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை வருகின்ற ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். ஜெயஸ்ரீ. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.